இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை கிருபையாய் வழி நடத்தி ஒரு வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 வசனம் 29. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த நாளிலும் ஆவியானவர் இந்த வசனத்தோடு நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கும் பொழுது நம் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மை வலியுறுத்த விரும்புகிறார். அநேக நாட்களிலே நம்மை சுற்றி அநேக சந்தோஷமான காரியங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் நமக்கு இருந்தாலும் நம்மளுடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா ஒரு தொய்வு நிலையிலே காணப்பட்டிருக்கும். அது ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு அலைந்து திரிவது போல இருக்கும். அது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அதற்கு காரணம் நம்மிடத்துல தாழ்மையும் சாந்தமும் குறைவுபட்டிருப்பதே அதற்கு காரணமாயிருக்கிறது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் நாம் முதலில் செய்ய வேண்டியது சாந்தமாயும் தாழ்மையாயும் இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி, அப்படியாய் கூட நாம் கோபம் பட்டாலும் பாவம் செய்து மற்றவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை ஏளனமாய் பேசினாலும் புறம் கூறினாலும் அதற்கு பதில் பேசாமல் நாம் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமோ இல்லையோ, நம்மளுடைய இருதயத்திற்குள்ளே, நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதலும் ஒரு சமாதானமும் கடந்து வரும். திருப்பி பேசுவதனால் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையிலும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலும் ஒரு சீர்குலைவு ஏற்படுமே தவிர, ஒரு குற்ற உணர்வு நம்முடைய ஆத்மாவை சுற்றி கொண்டிருக்குமே தவிர நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காது. அதற்கு மாறாக நாம் அமைதியா இருந்து பொறுமையோடு சகித்து தாழ்மையாய் நடந்து கொண்டோமானால் சாந்தத்தை அணிந்து கொள்ளுகிறோம். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலை அடையும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் கூட வலியுறுத்த விரும்புகிறார். ஆகையால் ஆவியானவர் இந்த நாளிலே கற்றுத்தருகிற ஒரு காரியம், நாம் சாந்தமாயும் இருக்க வேண்டும், எல்லா காரியத்திலும் மன தாழ்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். நாம் அப்படி இருக்கும் பொழுது, நாம் சாந்தமாயும் தாழ்மையாயும் இருக்கும் பொழுது அதற்கான நிறைவான பலனை ஒரு நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆதலால் இந்த வசனத்தின்படியாய் கூட அந்த கனியை நாம் கொடுப்பதற்கு தயாராகவும் நிச்சயமாய் கூட நம்மளுடைய ஜீவியத்திலே வெற்றியை பெறுவோம் என்று நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மத்தேயு 11:29 நீ சொல்லியிருக்கிறபடி நாங்கள் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கும் பொழுது எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நீ சொல்லியிருக்கிற இந்த வசனத்தின்படி ஆய்கூட எங்களை நாங்கள் வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் தாழ்மையாகவும் சாந்தமாகவும் நடந்து கொள்ளுகிற அந்த பலத்தையும் அபிஷேகத்தையும் எங்கள் மீது ஊற்ற வேண்டுமாய் கூட தாழ்மையாய் கேட்கிறோம். பொற்பாதங்களை பிடித்து கேட்கிறோம். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.